ஹிம்யர் கோத்திரமும் அதன் உட்பிரிவுகளும். 1. ஹுதா, பஹ்ரா, பலியி, அல்-கைன், கல்ப், உத்ரா, ஒபரா ஆகிய குடும்பத்தினர் குலாவிலிருந்து உருவானவர்கள். சகாசிக், இவர்கள் ஜயித் இப்னு வாயிலா இப்னு ஹிம்யர் என்பவரின் சந்ததியினர் ஆவார்கள். இதில் ஹிம்யரின் பேரரான ஜயித் என்பவர் சகாசிக் என்ற புனைப்பெயரால் அழைக்கப்பட்டார். பின்னால் வர கூறப்பட உள்ள கஹ்லான் வம்சத்தில் தோன்றிய கிண்டா என்ற பிரிவில் கூறப்படும் சகாசிக் என்பவர் வேறு, இங்கு கூறப்பட்டுள்ள ஜயித் சகாசிக் என்பவர் வேறு. 3. ஜயித் அல் ஜும்ஹுர், இதில் ஹிம்யர் அஸ்கர் சின்ன ஹிம்யர், சபா அஸ்கர் சின்ன சபா, ஹதூர், து அஸ்பா ஆகிய குடும்பங்கள் உருவாகின. ரோமர்கள் அக்காலத்தில் மிஸ்ர், ஷாம் ஆகிய இரு நாடுகளையும் கைப்பற்றி கஹ்லான் வம்சத்தினரின் கடல் மற்றும் தரைவழி வியாபாரங்களை தடுத்தனர். இதனால் கஹ்லான் வம்சத்தினரின் வணிகங்கள் பெருமளவு நசிந்தன. இதனாலும் அவர்கள் யமனிலிருந்து குடிபெயர்ந்து போயிருக்கலாம். அத்தோடு சபா பகுதியில் அல் அரீம் என்ற வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அதனாலும் சில காலத்திற்கு பிறகு அவர்கள் யமனிலிருந்து குடிபெயர்ந்து போயிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இவ்வாறு கஹ்லான் வம்சத்தினர் யமன் நாட்டை விட்டு வெளியேறியதற்கு சிலர் சில காரணங்களை கூறினாலும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கு முன்பிருந்தே இவர்களின் வணிகங்கள் நசிந்து போயிருந்தன. தொடர்ந்து சபா நாட்டில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு விவசாயங்களும் கால்நடைகளும் முழுமையாக அழிந்து விட்டதால் சபா பகுதியில் இவர்களால் வாழ்க்கையை தொடர முடியவில்லை. இதனாலும் அவர்கள் அங்கிருந்து வெளியேறி இருக்கலாம் என சிலர் குறிப்பிடுகின்றனர். சங்கைமிகு குர்ஆனில் சபா எனும் அத்தியாயத்தில் இடம்பெற்றிருக்கும் 15-19 ஆகிய வசனங்கள் இவர்களின் கூற்றை உறுதி செய்கிறது. மேற்கூறப்பட்ட இரு காரணங்களைத் தவிர மற்றொரு காரணமும் இருந்ததாக தெரிய வருகிறது. அதாவது கஹ்லான் ஹிம்யர் இரு வம்சத்தினர் இடையில் சண்டை சச்சரவுகள் தோன்றின. இதனால் கஹ்லான் வம்சத்தினர் தங்களது நாட்டை துறந்து அமைதியான இடத்தை நோக்கி சென்று விட்டனர். வணிகங்கள் நசிந்து விட்டது மட்டும் காரணமாக இருந்திருந்தால் ஹிம்யர் வம்சத்தினரும் சபாவில் இருந்து வெளியேறியிருப்பார்கள். ஆனால் அவர்கள் வெளியேறவில்லை. இதிலிருந்து இவ்விரு வம்சத்தினருக்கும் இடையே இருந்த பகைமையும் ஒரு காரணம் என தெரிய வருகிறது.